ஸோ ஹே கைஸ் வணக்கம், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் டிவிஎஸோட ரைடர் 125 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 3 பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரையும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின் பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பைக்கை டிரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து போவோம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் தான் வீல் சைஸ். ஸோ முக்கியமாக ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் டூயல் பிஸ்டன் கேலிப்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ பைட் பார்த்தீங்கன்னா உண்மையாவே நல்லா இருக்கும். அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லைட்ஸ். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் தான் வருது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஹாலஜன் தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கன்சோல். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, மல்டி கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அவைலபிளாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டிஸ்பிளே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்டி மல்டி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் அவைலபிளாக இல்லை. இதில் நமக்கு பைக் ஓட்டுறதுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், டைம் இண்டிகேஷன் பண்ணுது, அண்ட் ஓடோமீட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் காட்டுது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன், டைம், ஃபியூல் இண்டிகேஷன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி அலர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலேயே வந்துருது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மோடு கொடுத்துருக்காங்க, ஈகோ மோட் அண்ட் பவர் மோட். ஸோ ஈகோ மோடில் நீங்கள் போட்டு ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வர பைக் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் முக்கியமாக இந்த 125cc செக்மெண்ட்டில் டாப்பில் இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55லேருந்து 60 அப்படிங்கிறது நீங்கள் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மைலேஜ் எடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58 km/லிட்டர் அப்படிங்கிறது ஆவரேஜ் மைலேஜ் காட்டுது. அண்ட் இந்த பைக்கோட ஸ்விட்ச் கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்விட்ச் கியர் குவாலிட்டியில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கொடுக்கல, நல்ல குவாலிட்டியான ஸ்விட்ச் கியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சீட் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட். ஸோ இந்த பைக் வெயிட் பார்த்தீங்கன்னா 123 kg. ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது, நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் ஹைட். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5.6 feet. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 காலுமே நல்லாவே கீழே படுது. இப்போ இதை பாருங்க, நான் எந்திரிச்சு நின்னா கூட எனக்கு 2 கால் கீழே படுற அளவுக்கு நல்லாவே. ஸோ ஷார்ட் நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி சின்னதாக தான் இருக்குது. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் ரைடிங் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அப்ரைட்டான பொசிஷன் இல்லை, ரொம்பவே குனிஞ்சு ஓட்டுற மாதிரியே இல்லை. ஸோ லைட்டாக பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் அண்ட் ஆயில் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 valve இன்ஜின். ஸோ 2 valve இல்லை, 4 valve இல்லை, இடையில 3 valve கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது 11.2 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கர் அவைலபிளாக இல்லை, ஒன்லி செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான். ஸோ இந்த பைக் செல்ஃப் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுனால பேட்டரி இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த பைக்கை அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வர எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் அப்படிங்கிறது இன்பில்டாகவே கொடுத்துட்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை டிரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பைக்கை ஓட்டி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பைக்கு பார்த்தீங்கன்னா 123 கிலோ தான், அதனால் உங்களுக்கு தள்ளுறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஈகோ மோடில் இருக்குது. ஈகோ மோடில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, நல்லாவே பவர் பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் இருக்குது. 125cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வண்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 125cc செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பைக் எதுவுமே இல்லை. ஹீரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரீம் 125R விட்டுருக்காங்க. ஸோ இந்த பைக்குக்கும் அந்த பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் காம்படிஷனே பார்த்தீங்கன்னா இந்த 2 பைக்குக்கும் தான். இந்த பைக்கோட மெயின் அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் அப்படிங்கிறது 55லேருந்து 60 km/லிட்டர் அப்படிங்கிறது மைலேஜ் அசால்ட்டாக கிடைக்குது.
ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வால்வ் இன்ஜின், அதனால உங்களுக்கு டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 piston காலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 40ல் போயிட்டு பிரேக் அடிச்சு பார்ப்போம். ஃப்ரண்ட்ல மட்டும் பிரேக் அடிக்கிறேன், எப்படி வண்டி நிற்குதுன்னு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரியர் பிரேக் அடிச்சு பார்ப்போம். பின்னாடி ட்ரம் பிரேக் அப்படிங்கிறதுனால வலி கூடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் மோட் போட்டு மாற்றும். ஸோ இப்போ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட்லேருந்து பவர் மோடுக்கு மாற்றிட்டோம். பவர் மோட்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா சஸ்பென்ஷன் அப்படின் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக் பவர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஈகோ மோடில் போட்டு பைக் ஓட்டிக்கலாம். இதே உங்களுக்கு மைலேஜ் பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஸோ மைலேஜ் அப்படின்னாலும் உங்களுக்கு பெருசாலாம் டிஃபர் ஆக போகிறது இல்லை. ஒரு 3 or 4 கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்ல பவர் பார்த்தீங்கன்னா இந்த பவர் மோடில் இருக்குது. ஹைவேல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த மிட்ரேஞ்ச் பவர் என்ஜாய் பண்ணலாம் அந்த பைக்கில். இந்த பைக்கில் கொடுத்துருக்கிற அந்த 11.2 bhp பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 RPMல நல்லாவே பார்த்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ இந்த ரைடர் 125 பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம ஓட்டிட்டு வந்தோம். ஸோ ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எப்படி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் ரோடு சென்னை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,20,000. ஸோ உங்கள் கையில் ஒரு 1,20,000 தான் இந்த பைக் வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதேமாரி வேற ஏதாச்சும் பைக் வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த பைக் நேமை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுறேன். ஸோ யா டாடா.